4th டைம் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம் வண்டியை. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது தடவை டிஸ்பிளே மட்டும் ஹேங் ஆகுதுன்ற ப்ராப்ளத்துக்கு ஏத்தர் போர் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் தெரியல. ப்ராப்ளம் வராத வரைக்கும் ஓகே, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்றது தெரியல இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹேங் ஆகும். எப்போ பார்த்தாவோ சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அது என்னென்னா நம்ம வண்டி கொண்டு வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. பாருங்கள், அந்த ப்ராப்ளம் வரும், அப்புறமா போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் காமிக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காமிக்காது. இந்த கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அப்புறம் கீழே வரும், பாதி காணாம போயிடும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ நம்ம வண்டி விடும்போது இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. திருப்பி கொடுக்கும்போது இதே கண்டிஷன் தான் கொடுப்பாங்க. கேட்டால் சரி பண்ணுறேன்னுவாங்க. ப்ராப்ளம் ஆனால் கடைசி வரைக்கும் சால்வ் ஆகாது. திரும்ப விட்டு வாங்க வேண்டியதான். நம்மளாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை விட்டுருக்கேன்னு நான் சொல்கிறேன். 51 தடவை இதே சர்வீஸ் சென்டரில் போரூரில் விட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த சர்வீஸ் சென்டருக்கு சேல்ஸு சர்வீஸ் ரெண்டுமே ஒஸ்ட்டு. ஏத்தரில் பார்த்தீங்கன்னா என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. ஆக்சுவலாக ஸ்டாண்ட் பை வெஹிக்கிள் இல்லை, அதனால அவங்க எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? மண்டே அன்னைக்கு திருப்பி கொண்டு வந்து விட சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மண்டே அன்னைக்கு கொண்டு வந்து விடலான்ட்டு. ஆனால் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு லேடிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரின்ட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தா இப்போ அவங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்றாங்க. இப்போ மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் மண்டே கொண்டு வாங்க, லேப்டாப் இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம மண்டேவே கொண்டு வந்து கொடுப்போம், வேறு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்மள அலைய விட்டாங்க. இன்னைக்கு சர்வீஸ்க்கு ஒரு 25 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் வண்டி வாங்கலை. ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மண்டே அன்றைக்கி தான் திரும்ப வரும்.